அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோளமும் கருப்பு கவுனி அரிசி மட்டும் போட்டு செஞ்ச இட்லி தோசை தான். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்லாம் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணுவேன். இந்த தடவை ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணவே இல்லை. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு இட்லி ஊற்றிட்டேன். நான் இட்லி மாவு எப்போயுமே குறப்பாக தான் அரைப்பேன். அப்போ தான் இட்லி நல்லா பொசன்னு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா வெந்திருந்துச்சு. ஆனால் 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் வேகிறதுக்கு. 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்ததும் நல்லா இருந்தது. ஆறுனதும் எடுத்து சர்வ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ட்ரை பண்ணேன். தோசையுமே நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மொறுன்னு கிறிஸ்பியாக. காக்காச்சோளமும் கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, வெந்தயம் இது மட்டும்தான் போட்டு பண்ணேன். சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா வந்துருந்துச்சு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.